புவிசார் குறியீடு பெற்றுள்ள தமிழ்நாட்டு பாரம்பரிய கலைகளில் ஒன்றுதான் தஞ்சாவூர் நெட்டிச் சிற்பக்கலை. இது தஞ்சாவூர் ஓவியங்கள், தஞ்சாவூர் கலை தட்டுகள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் போன்று பாரம்பரியமிக்கது. இந்த தஞ்சாவூர் நெட்டிச் சிற்பங்கள் என்பது அதனின் அழகிலும் வசீகரத்திலும் தனித்துவமிக்கது. இன்றைக்கு அதை விரும்பி விலை கொடுத்து வாங்குவோம் மற்றும் அதனை போற்றுவோர் குறைந்து வர தற்பொழுது கடுமையான நெருக்கடியில் நிலைக்குமா நெட்டிச் சிற்பக்கலை என்று சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ராஜராஜ சோழ மன்னன் காலத்தில் சிறப்பிடம் பெற்றிருந்த கை வேலைப்பாடு கலைகளில் நெட்டிச் சிற்பக்கலைக்கு என தனித்த சிறப்பிடம் இருந்து வந்துள்ளது. ராஜராஜ சோழனின் அரண்மனை அரங்குகளிலும் அரசனின் தர்பார் மண்டபத்திலும் நெட்டிச் சிற்பக்கலை வேலைப்பாடுகள் இடம் பிடிக்கின்றன. அத்தகைய நெட்டிச் சிற்பக்கலை இன்றைக்கு கரைந்து காணாமல் போகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் மிச்சமிருக்கும் எஞ்சிய கலைஞர்களில் ஒருவர்தான் கும்பகோணத்தில் வசித்து வரும் K.A. சொக்கலிங்கம். அவருக்கு வயது 80. அவருடைய 10-12 வயதுகளிலேயே கும்பகோணத்தில் நெட்டிச் சிற்பக்கலை கற்றுக்கொள்ள வந்துவிட்டார். 70 ஆண்டுகளாக இந்த சிற்பக்கலையினை எதன் பொருட்டும் கைவிட்டு விடாது தொட்டு தொடரும் பந்தமாக வாழ்ந்து வருபவர். அவரது பிரகாசம் நெட்டிச் சிற்ப கலைக்கூடமானது கும்பகோணம் மகாமக குலத்தருகே போஸ்ட் ஆபீஸ் சாலையில் ஒரு சந்தில் அமைந்துள்ளது. அவர் நம்மிடம் பேசியது, நெட்டினா என்னங்க? ஏரி குளங்களில் வளருகின்ற நீர் தாவரம் நெட்டி. அது தண்ணீரை உறிஞ்சாது. அதன் தண்டுகள் தண்ணீரிலே மிதக்கும் அளவுக்கு மிகவும் லேசானது. நெட்டித் தண்டுகளை ஒரு லாரி முழுவதுமாக லோடு ஏற்றினாலும் அதனோட மொத்த எடையானது சுமார் 500 கிலோவுக்கு மேலே தாண்டாது. அவ்வளவு எடை குறைவானவைகள் நெட்டித் தண்டுகள். அந்த தண்டுகளை வெயிலில் உலர வைத்து அதன் மேல் பட்டைகளை சீவி விட்டால் அதனுள்ளே நெட்டி எனப்படும் வெண்ணிற தண்டுகள் நமக்கு கிடைக்கும். அந்த நெட்டித் தண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அவைகளை ஒரு வடிவமாக ஒட்ட வைத்துத்தான் நெட்டிக் கலை சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. என்னென்ன சிற்பங்கள் உருவாக்கப்படுகிறது? எந்த ஒரு கோயில் மாடல், நினைவு சின்ன மாடல், எது ஆடல் தந்தாலும் அதனை நெட்டிச் சிற்பமாக உருவாக்கி தந்திருக்கிறார். தாஜ்மஹால், தஞ்சை பெரிய கோயில், கும்பகோணம் மகாமக குளம், திருவாரூர் ஆழித்தேன் என இன்னும் நிறைய வடிவங்களை நெட்டிச் சிற்பங்களாக உருவாக்கி தந்துள்ளார். கும்பகோணம் மகாமக குளம் 5 இன்ச் நீளம், 4 இன்ச் அகலம் என மிக மிக சிறிய வடிவத்திலும், 5 அடி நீளம், 4 அடி அகலம் என மிகப்பெரிய வடிவத்திலும் நெட்டிக்கலை சிற்பமாக உருவாக்கி தந்துள்ளார். தமிழக அரசு 1980 சிறந்த கைவினை கலைஞர் விருது கொடுத்து கௌரவித்துள்ளது. மத்திய அரசு 2013 சிறந்த கைவினை கலைஞர் பட்டயம் தந்து பாராட்டியுள்ளது. தமிழக அரசு 2019 வாழும் கலை பொக்கிஷம் என்கிற விருது கொடுத்து மகிழ்வித்துள்ளது. மிகுந்த அனுபவம் நிறைந்த நெட்டிச் சிற்ப கலைஞரான கும்பகோணம் K.A. சொக்கலிங்கம் அவர்கள் என்ன விருதுகள் பெற்று என்ன பயன்? என் வாழ்நாளில் என் கண்ணெதிரே இந்த நெட்டிச் சிற்பக்கலை பெரும் அழிவினை நோக்கி சென்று கொண்டிருப்பதுதான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்கிறார் K.A. சொக்கலிங்கம். ஏனோ தெரியவில்லை, தஞ்சாவூர் ஓவியங்கள், தஞ்சாவூர் கலைத்தட்டுகள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் போல இல்லாமல் வாடிக்கையாளர்கள் மத்தியில் நெட்டிச் சிற்பங்களுக்கான சந்தை விற்பனையும் அதன் மீதான கலை ஆர்வமும் பெரும் அளவில் குறைந்து போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கும்பகோணத்தில் தனது கலைக்கூடத்தில் 20-30 நபர்கள் பணியாற்றி வந்ததாகவும், காலப்போக்கில் நெட்டிக்கலை சிற்பங்கள் விற்பனை பெரும் சரிவினை சந்திக்கவே இன்றைய சூழலில் தனது கலைக்கூடத்தில் 2 நபர்கள் மட்டுமே தன்னுடன் வேலை செய்வதாகவும் கூறுகிறார். மத்திய அரசு, மாநில அரசான தமிழக அரசு என 2 அரசுகளும் நெட்டிச் சிற்பக்கலை மீதாக கவனம் செலுத்தி மனது வைத்து உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே நெட்டிச் சிற்ப கலையினை மீட்டெடுக்க முடியும், அதனை நிலைபெறச் செய்ய முடியும் என்கிறார் மிகுந்த அனுபவம் நிறைந்த நெட்டிச் சிற்ப கலைஞரான கும்பகோணம் K.A. சொக்கலிங்கம்.